அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், நாளைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் சொல்லி பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வந்து சென்னையில் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும், ஸோ அந்த எக்ஸாம் ஆளில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் வந்து இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படின்றதில்ல, ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சென்னை தான் வந்து சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வந்து இப்போ சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அல்லது முன்கூட்டியே வந்து போய் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ரைட்டா? கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த கொஞ்சம் லோக்கலில் போட்டிருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் சென்னை போட்டிருக்காங்க, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சென்னைக்கு போயிருப்பீங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற டைமுக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மார்க், என்ன விஷயங்கள் அப்படின்றதும் ஸ்டார்ட்டாக நான் சொல்லிடுறேன். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எந்த எக்ஸாம் சென்டர்னு சொல்லி. ஸோ யாரெல்லாம் வந்து எந்தெந்த எக்ஸாம் சென்டர்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது வந்து சேம் சென்டர் இருக்காங்களான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, நாளைக்கு 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாம் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஆல் டிக்கெட் டெவலப் பண்ணியிருப்பீங்க. காலையில் 10 மணிலேருந்து 11:30 வரைக்கும், ரைட்டா? அதாவது 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு எக்ஸாம். 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம். ரொம்ப பெரிய எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆல் டிக்கெட்டில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? நான் வந்து ப்ரீவியஸ், அதாவது இந்த ஆல் டிக்கெட் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ரிஜிஸ்டர் நம்பர், இந்த நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து அழிச்சிருக்கேன், ரைட்டா? பட் நான் உங்களுக்குலாம் அதை வந்து கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க, ரைட்டா? ஸோ எங்கள் எக்ஸாம் சென்டர் எந்த லொக்கேஷனில் போட்டிருக்காங்களோ அதுக்கு முன்கூட்டியே வந்து கரெக்டான அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போய் சேர்ந்துருங்க, ஓகேங்களா? சரி, வேறு என்ன விவரங்கள் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே மேக்ஸிமம் சென்னையாக தான் இருக்குது. சென்னையில் நிறைய சென்டர் போட்டிருக்காங்க, ரைட்டா? இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் வுட் பி ட்ரெஸ்டு கேர்ஃபுல்லின்ட்டாங்க. ஸோ வந்து டீசெண்டான ட்ரெஸ் வந்து போட்டு போகணுன்றாங்க. ஆண்கள் இருந்தால் பேண்ட் ஷர்ட் போட்டு போவீங்க, பெண்கள் இருந்தால் சுடிதார், சாரீ வந்து போட்டு போகலாம், ரைட்டா? ஸோ டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஆல் வித்தவுட் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் காப்பின்னு வர ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னா கையில் வந்து ஹால் டிக்கெட் இருக்கணும். ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கொண்டு போகணும். சாஃப்ட் காப்பி வச்சுருக்கேன், நான் ஃபோனில் வச்சுருக்கேன், லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. பிரிண்ட் அவுட் போட்டு ஹார்ட் காப்பி வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட் காப்பின்னு சொல்லக்கூடிய நாட் அலவுடு, அதாவது மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட் ஆர் நாட் பர்மிட்டட் அண்டர் எனி சர்க்குமெண்டேஷன். The all tickets should be retained by the candidate till the completion of the examination போட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, முதல்ல நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல் டிக்கெட் கொண்டு வாங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே வந்து கொண்டு வராதிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அது பார்த்தீங்கன்னா, the candidate are advised to reach the venue will in advance, அதாவது முன்கூட்டியே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம் 10 மணி, ரைட்டா? 10 மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு 11:30க்கு முடியுது, 1.5 மணி நேரம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 ஹவருக்கு முன்னாடியே வாங்க, 9 மணிக்கே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து அவாய்ட் லாஸ்ட் மினிட் ட்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சென்னையில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். சென்னைக்கு போனவங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நம்ம வில்லேஜ் ரோடாக இருந்தால் நம்ம 2 கிலோமீட்டர் 2 நிமிஷத்தோட போயிடலாம், ரைட்டா? ஆனால் வந்து அந்த 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட ஆகும். அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும் காலையில் டைமில், ரைட்டா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே போகிறதுக்கு பாருங்கள், ரைட்டா? கண்டிப்பாக நம்மளுடைய சீட்டில் வந்து நம்ம 9:30க்கு வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும், 9:30க்கு நம்ம ஆளுக்குள்ளே இருக்கணும்ன்றாங்க. கேண்டிடேட் வில் பி அலவுட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஆல் ஆஃப்டர் த கிரேஸ் டைம் வந்து 10:30ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் 10:30க்கு நமக்கு வந்து எக்ஸாம் வந்து 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது, ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் அந்த கிரேஸ் டைம்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் 9:30க்கு உங்கள் சீட்டில் போய் உட்காரணும், 9 மணிக்கு நீங்கள் ஆளுக்குள்ளே போயிடணும், அதாவது எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்றத மட்டும் வந்து நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? சரி, எக்ஸப்ட் த கேண்டிடேட் நோ அதர் பர்சன், அதாவது எக்ஸாம் தேர்வு எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்டை தவிர மற்றவர்களை யாரும் வந்து நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் துணைக்கு யாராவது உங்கள் பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சம்திங் யாராவது கூட்டு போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் சென்டருக்கு வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள், உள்ளே வந்து அலோடு இல்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
கேண்டிடேட் ஷுட் கேரி ஹால் டிக்கெட் வித் வேலிட் போட்டோ ஐடி ப்ரூஃப். அதாவது இந்த ஹால் டிக்கெட் கூட ஒரு ஐடி கார்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் ஐடி கார்டாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து இல்லை அப்படி ரைட்டா. ஸோ ஒரிஜினல் ஐடி கார்டுக்கு வந்து கொண்டு போங்க. இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் கிளியர், இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியல, அந்த இடத்துல பிரிண்ட் ஆகலை, நான் அழிச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கும். சப்போஸ் ஆகலை அப்படின்னா த செல் பிரிங் தர் ஹால் டிக்கெட் அஃபெக்ட்ஸ், அதாவது அந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. ஃபோட்டோகிராஃப் அட் த ஸ்பேஸ் ப்ரொவைட் ஃபார் த பர்பஸ் இன் டூப்ளிகேட் அலாங் வித் எனி ஒன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். அதாவது ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து ஒட்டிவாங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஃபோட்டோ ஐடி கார்டு கொண்டு போகிறீங்க இல்லையா, ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்று கொண்டு போங்க. ஒரிஜினல் எப்படி கொண்டு போவீங்க அது கூட வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் கார்டு அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இது மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொடுத்துருந்தாலுமே அதை கூட கொண்டு போகலாம் ரைட்டா. மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்போம், அல்லது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்போம், அல்லது பேன் கார்டு வச்சுருப்போம், அல்லது ஓட்டர் ஐடி வச்சுருப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஆதார் கார்டு கொண்டு போவாங்க ஓகேங்களா இருந்துச்சுன்னா. அடுத்தது ஒன்லி த ஃபாலோவிங் ஐட்டம் ஆர் பர்மிட்டட் இன் த எக்ஸாமினேஷன் ரூம். அதாவது வந்து எக்ஸாமினேஷன் அந்த ரூமுக்குள்ளே என்னென்ன நாங்கள் பர்மிட் பண்ண போகிறோங்க அப்படின்னா, ஸோ ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. மேக்ஸிமம் வந்து பிளாக் பால் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். அவங்க ப்ளூ அலௌடு தான், ஆனால் வந்து ப்ளூ கொண்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்க ஸ்கேன் பண்ணும்போது சரியாக தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள், இது வந்து அலௌடு தான். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ தண்ணி பாட்டில் வந்து நீங்கள் ரூமுக்குள்ளே கொண்டு போகலாம். அது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா உள்ளே தண்ணிக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி அந்த பாட்டில் இருக்கணும் ரைட்டா. சில்வர் பாட்டிலோ உள்ளே தண்ணிக்கிறது தெரியாமல் ஒரு பாட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் உள்ள வாட்டர் தான் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் அப்படின்ற மாதிரி தெரியணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போகலாம். ஸோ வந்து பேனா ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டு, வாட்டர் பாட்டில், இந்த 4 விஷயம் வந்து உள்ள அலௌடு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 7th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேண்டிடேட் வில் நாட் பி அலௌட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஆல் வித் மொபைல் ஃபோன். அதான் சொன்னேன் இல்லையா, மொபைல் ஃபோனு, பர்ஸு, எனி டிவைஸு, இன்பில்ட் மெமரி இருக்கிறது, எலக்ட்ரானிக் டிவைஸு, நான் எலக்ட்ரானிக் டிவைஸு, ஸோ இந்த மாதிரி வந்து புக்கு, டேட்டா, நோட்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டிங் டிவைஸு, இது மாதிரி எந்த ஒரு டிவைஸும் வந்து நாங்கள் உள்ள அலௌடு இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரைட்டா, ஸோ நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதை வைக்கிறதுக்கு. சப்போஸ் அவங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளேஸில் வைக்க சொன்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் அதை திருடு போனால் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பேக்கோ பர்ஸோ சம்திங் ஏதாவது நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு. உங்கள் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிக்கலாம். அல்லது கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் சென்டருமே வைக்கிறதுக்கு ஒரு இடம் பிளேஸ் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அது ஏதாவது திருடு போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க. ஸோ அதையும் வந்து கவனிச்சுக்குவாங்க. ஸோ அதாவது காஸ்ட்லியான பொருள் எதுவுமே மேக்ஸிமம் வந்து கொண்டு போக வேண்டாம். அப்படி கொண்டு போகிற மாதிரி தான் கூட ஒரு ஆள் கொண்டு, ஏன்னா மோஸ்ட்லி சென்னைன்றதால யாராவது ஹெல்ப்புக்கு வந்து கொண்டு போங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து கேண்டிடேட் ஃபவுண்ட் த இனிபிரேட்டட் கண்டிஷன். அதாவது நீங்கள் வந்து சரியான கண்டிஷன் இல்லை, அதை குடிச்சிட்டு போகிறது ஒரு சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த பாயிண்ட்டே எல்லாருமே கரெக்டாக தான் போவீங்க, அது விட்டுடுங்க. கேண்டிடேட் சல் நாட் இன்டெல்க்கு இனி அதாவது இர்ரெகுலர் ப்ராக்டிஸ், இதுவும் அதே தான். கொடுத்துருக்கக்கூடிய காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல, அதை வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து டீபார் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணலை, சரியான இதில் இல்லை அப்படின்னா உங்களை டீபார் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து எழுத முடியாது, உங்களால் வந்து கிரிமினல் ஆக்ஷன், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ரைட்டா. கேண்டிடேட் ஷுட் நாட் ரைட் எனிதிங் இந்த ஆல் டிக்கெட். ஆல் டிக்கெட்டில் எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஆல் டிக்கெட்டில் வேறு எதுவுமே வந்து நீங்கள் எழுதக்கூடாது. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து அடிஷ்னல் டைம் வந்து 20 மினிட்ஸ் ஃபார் எவ்ரி 1 ஹவர். ஸோ 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடம் கொடுப்பாங்க. அப்போ இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் எழுதுவதற்கு கூடுதலான டைம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதுக்கு இந்த இதுக்கு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து நீங்கள் ஸ்க்ரீப் வந்து கொண்டு போவீங்க இல்லையா அசிஸ்டண்ட்டுக்கு, ஸோ அதை பற்றியும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து அனெக்சரி போட்டிருக்காங்க, அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வந்து கொண்டு போங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ 13 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் டிக்கெட்டில் இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் போட்டு
கொண்டு போங்க. ஐடி கார்டு கொண்டு போங்க. ஐடி கார்டு ஜெராக்ஸும் வந்து கொண்டு போங்க. எதுக்கு எச்சரிக்கையாக கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆல் டிக்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோ கரெக்டாக தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா அதை ஒட்டி கொண்டு போங்க. ஐடி கார்டை ஜெராக்ஸ் கொண்டு போங்க. ரைட்டா உள்ளே வந்து பிளாக் பால் பாயிண்ட் ப்ளூ பாயிண்ட் ரெண்டுமே நீங்கள் வந்து கொண்டு போகலாம். கூட வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போகலாம். இது மட்டும் தான் அலவுடு. ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக வந்து கிடையாது. ரைட்டா ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே சென்னை தான் வந்து சென்டர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டில் நான் செக் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே சென்னை தான். சென்னையில் நிறைய சென்டர் போட்டிருக்காங்க. ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு டைம் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இந்த தேர்வு வந்து உங்களுக்கு எத்தனை கொஷினு 1.5 மணி நேரம் எக்ஸாம், மொத்தம் 65 கொஷின். ஸோ 65 கொஷினில் 25 தமிழ், மீதி 40 ஜிகே. ரைட்டா ஸோ தமிழில் நீங்கள் 10 கொஷின் வந்து சரியாக போட்டால் போதும். இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது தகுதி தேர்வு தான். ஸோ 25 கொஷினில் கரெக்டாக 10 கொஷின் சரியாக நீங்கள் போட்டிங்கன்னா தமிழ் பாஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் 25 எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான். ரைட்டா ஸோ கண்டிப்பாக 25 கொஷினுக்கு பேசிக், ஏன்னா நம்ம குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்புன்றதுனால 25 கொஷினுக்கு சாலிடாக 10 எடுத்துருவீங்க. மேபி நீங்களாம் டிஎன்பிசி அதுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ 25-20க்கு மேலே கூட நீங்கள் போட்டலாம். ஸோ தமிழை பற்றி கவலையே கிடையாது. ஸோ ஜிகே தான் உங்களுக்கு கட் ஆஃப் எடுத்துக்க போகிறாங்கன்னு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிகே வந்து ஒன்லி 40 கொஷின் தான். ரைட்டா 40 கொஷினுக்கு குறைந்தபட்சம் ஒரு 35+ போடுங்க. ஏன்னா வேகன்சி கம்மி, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ரைட்டா ஸோ 40க்கு 35க்கு மேலே ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. 40-40க்கே போகிற மாதிரி தான் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அவசரத்தில் ஒத்தரட்டாக ஏதாவது மாற்றி அடிச்சிங்கன்னா 1-2 கம்மியாகும். எப்படி இருந்தாலும் 40க்கு 35+ வந்து போடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ரைட்டா ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜிகேக்கு வந்து கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு போங்க. சயின்ஸு, சோசியலு, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ் எல்லாம் பேசிக் மேக்ஸ் தான், கூட்டல் கழித்து தான் கேட்பாங்க. பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஜிகே மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. தமிழில் ஒரு மேட்ரே ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக நம்ம வினர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாளைக்கு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ எக்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ணுங்க. ரைட்டா ஸோ எக்ஸாமை முடிச்சுட்டு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா மேபி நம்ம ஆன்சர் கீ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, முடிச்சுட்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை எங்கள் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா ஸோ நம்பர் சொல்லிடுறேன். 8012781561 8012781561. இந்த வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் ரெண்டுமே இருக்கும் இந்த நம்பருக்கு. ஸோ உங்களுக்கு எது இருக்கோ வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, டெலிகிராம் தான் டெலிகிராம் அனுப்புங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இதுக்கு அனுப்புங்க. அப்போ தான் நம்ம ஆன்சர்க்கே வந்து போட முடியும். ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்கிறேன். நாளைக்கு தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.